அபிஷேகத்தோட கூடிய நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக என்ன மாதிரியான கிஃப்ட் வச்சிருக்காருன்னு பார்ப்போமா? அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வை கொண்டு வருகிறது, விடுதலையும் திருப்பு முனையும் கொண்டு வருகிறது. அபிஷேகம் bring exaltation in your life. அபிஷேகம் bring deliverance and breakthrough in your life. அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில பாதுகாப்பை கொண்டு வருகிறது. Anointing bring protection to your life. அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. It bring blessings to your life. அபிஷேகம் ஐந்தாவது காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கிற உருவாக்கி நிலைத்திருக்கிற காரியங்களை செய்யக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கொடுக்குது. எஸ்டாப்ளிஷ்மென்ட் அண்ட் ஸ்ட்ரெங்க். நீங்க உருவாக்க போற எஸ்டாப்ளிஷ்மென்ட் தான் உங்க தலைமுறை. ஆண்டவரோட அபிஷேகம் உங்களோட கூட இருக்கும் பொழுது விஸ்டம், அந்த ஞானத்தோடு தான் நீங்கள் அனைவருமே உட்கார்ந்து இருக்கீங்க. அதை பயன்படுத்துறது எப்படின்னு ஆண்டவரோடத்துல கேளுங்க. அதே போல் ஏழாவது காரியம், ஆண்டவரோட அபிஷேகம் உங்களோட கூட இருக்கும் பொழுது அது என்ன கொண்டு வருகிறதுன்னா ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். சில காலகட்டங்களில் சில காரியங்களை குறித்து உண்மையிலே கண்களில் தண்ணி வரும். ஆனால் அந்த கண்களுடைய தண்ணீர் உங்களோடு கூட நிரந்தரமாக மட்டும் இருந்துடக்கூடாது, அது டெம்பரவரியாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியணும், என் கண்ணீரை தேவன் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறார், தக்க சமயத்தில் தக்க நேரத்தில் அதில் எல்லாவற்றுக்குமே பதில் கொடுப்பாருன்னு. அந்த மாதிரி வசனங்கள் ஆண்டவர் எல்லா வசனங்களுமே கொடுத்திருக்காரு. பைபிளை படிக்க 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 ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அப்பெல்லாம் ஆண்டவர் ஒரு பலத்தை கொடுப்பாரு. சகரியா 4:6 சொல்கிறது போல, என்னுடைய பலத்தினாலும் அல்ல, என்னுடைய பராக்கிரமணத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும்.